கோவையின் முக்கிய சுற்றுலா தலமான கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிந்து வரும் அடைமழையின் காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு குற்றாலம் மூடப்பட்டிருக்கிறது. கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சார்ந்த ஏராளமானோர் கோவை குற்றாலத்திற்கு வருவது வழக்கமான சனி ஞாயிறு நாட்களில் அதிக அளவிலான கூட்டம் இருக்கும் நிலையில் கோடை விடுமுறையில் உள்ள நாட்களில் 2 மடங்காக வார இறுதி நாட்களில் கூட்டம் என்பது இருக்கும். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டோர் கூட சில நேரங்களில் வருவது வழக்கமாக இருக்கிறது. சுழற்சி முறையில் அவர்கள் கோவை குற்றாலத்தில் குளிப்பதற்காக அனுமதியும் தரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் திடீரென்று அந்த பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பாதுகாப்பு காரணங்கள் கருதி வனத்துறை இந்த முடிவு எடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் முதல் மூடப்பட்ட நிலையில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு என்பது வடியாத வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு என்பது அதிகரிக்கக்கூடும், அது அசம்பாவிதத்துக்கு வழிவகுக்கும். எனவே இது போன்ற காலகட்டத்தில் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்லாமல் இருப்பதே பாதுகாப்பானது என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் வனத்துறை சார்பாக இந்த கோவை குற்றாலம் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகிறது. இது தொடர்பாக இன்று காலை பேசும் பொழுதும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. சற்று கூடுதலாக தற்பொழுது வெள்ளம் வந்து கொண்டிருப்பதாகவும், எனவே பொதுமக்கள் இன்றும் குளிக்கிறதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை குற்றாலம் மூடப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் சிலர் வந்து திரும்பி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே பொதுமக்களை பொறுத்தவரையில் சுற்றுலா பயணிகள் கோவை குற்றாலத்திற்கு வர வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கருதிய நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது நாளாக மூடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த தண்ணீர் நீரோட்டம் என்பது வெள்ள நீரோட்டம் என்பது சீராகும் பட்சத்தில் மட்டுமே மீண்டும் இந்த கோவை குற்றாலம் திறக்கப்படும் என்றும் இதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.